சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க நினைப்பாங்க, இப்பதான்பா எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சுது, உடனே சனி வக்ரம் பெற்றுச்சா, இது எனக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? 5 விஷயங்கள் சொல்லுங்க சார். 12 இருந்த சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். அந்த விரயம் இப்ப லாபம் அடைகிற வகையில குரு பார்வை வந்தனால இந்த விரயம் படிப்படியாக குறைகிறது. நிம்மதி பெருமூச்சு விடுகிற காலகட்டம். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த சனியோட தாக்கம் 6ஆம் வீட்டை பார்த்துட்டே இருந்ததுங்க. 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னா ருண ரோக சத்துருஸ்தானம். அப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பனே எதிரியாக, கூட இருந்தனே குளிபறிச்ச, இந்த மாதிரி பல கதைகள் இந்த ராசிக்கு இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளோ கடுமையாக உழைச்சி முன்னாடி வருவாங்க. ஆனால் அடுத்தது பிஸ்னஸ். இந்த ராசிக்காங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ராசி ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன, அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்கள் கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்கே சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போகிறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்திங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்ட்டாக என்னென்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது. நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக, குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. அப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்டில் வரப்போகுது, ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த சனி வக்ர பயிற்சி பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க நினைப்பாங்க, இப்பதான்பா எனக்கு 7.5 சனி ஆரம்பிச்சுது, உடனே சனி வக்ரம் பெற்றுச்சா, இது எனக்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா? 5 விஷயங்கள் சொல்லுங்க சார். நிச்சயமாக அரசனும் ஆண்டியாகும் அம்சம் வந்த ராசி இந்த ராசியாக இருக்கு. பொதுவாக இவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சனி பயிற்சியில் அவ்வளோ டல்லாக ஸ்லோவாக மெதுவாக கொடுத்தது.
இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. சூப்பர் சார், அப்பாடா மூச்சு விடுறப்பானா அப்படின்னு நினைப்பாங்க. 12 இருந்த சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்தார். அந்த விரயம் இப்ப லாபம் அடையிற வகையில குரு பார்வை வந்தனால இந்த விரயம் படிப்படியாக குறைகிறது. நிம்மதி பெருமூச்சு விடுகிற காலகட்டம். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நல்ல விஷயம் என்னன்னா, முதல்ல இவங்களுக்கு திருமண யோகங்கள் அதி விரைவாக நடக்க போகுது. ஏன்னா அது அக்டோபர் 31க்கு பின் குரு பார்வை வேற வந்துடும். இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் மனதுக்கு பிடித்த வரனாக திருமணம் இருக்குமா இல்லையா அப்படின்னு தத்தளித்தவர் கூட திருமண யோகம் உண்டு. அதில் ஒரு சில காதல் திருமணம் இருக்குமா, இந்த நேரத்தில் கைகூடுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட திருமண காலகட்டம் வெகுவாக சிறப்பாக முடியுதுங்க. இல்லை ஒரு சிறப்பம்சம் இந்த வக்ர காலகட்டம் என்னென்னா, ஆல்ரெடி கணவன் மனைவியாக வாழ்ந்து சுபமாக இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனுபவித்தவங்க கூட இப்போ திரும்பி வர வாய்ப்புண்டு. இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா உனக்கு அடுத்த இன்னொரு வரன் சம்மந்தப்பட்டதில் இன்ட்ரடியூஸ் ஆகி திருமண வாழ்க்கை மாதிரி இன்னொரு மறு வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் புதுப்பிக்க போகிற காலகட்டம் நிச்சயமாக இருக்குது. இந்த சனியோட தாக்கம் 6ஆம் வீட்டை பார்த்துட்டே இருந்ததுங்க. 6ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னென்னா ருண ரோக சத்துருஸ்தானம். அப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நண்பனே எதிரியாக கூட இருந்தனே குளிபறிச்ச இந்த மாதிரி பல கதைகள் இந்த ராசிக்கு இருந்திருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளோ கடுமையாக உழைச்சி முன்னாடி வருவாங்க. ஆனால் இவங்களை டாமினேட் பண்ணது மேலதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை கூட இருந்தவங்களாக இருக்கலாம். இவங்க செஞ்சதை இன்னொருத்தர் பெனிஃபிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா நல்லவன் யார் கெட்டவன் யார் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு புலப்பட்டுரும். அந்த விஷயத்தினால இவங்க ஃபஸ்ட்டு விஷயம் தெளிவடைய போகிறாங்க. சார் இவங்க செஞ்ச விஷயத்துக்கு நல்ல பாக்கியமாக நல்ல வேலை, நிரந்தர வருமானம் வருகிற சூழ்நிலைகள், வேலை இல்லாதவங்களை வேலை கிடைக்க அம்சம் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு சில வாரத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க, திருப்பி கூப்பிடுவாங்க, திருப்பி வரியா பார்க்கலாம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அப்போ தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பார்க்கலாம். சூப்பர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சார் ஒரு பெரிய கம்பெனியில் அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ கிடைக்கல, அப்ளை பண்ணுங்க. அதே கம்பெனியில் திருப்பி அப்ளை பண்ணுங்க, இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்க. சார் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனேன், ஃபஸ்ட்டு கிடைக்கல, 1 மார்க்கில் போச்சு, 1/2 மார்க்கில் போச்சு, திருப்பி அடுத்த வாய்ப்பு வரும்போது எழுதுங்க. இது மாதிரி நிறைய பேத்துக்கு சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த ராசிக்கு மட்டும் ஒரு சில இறை வழிபாடு லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் வருது. அடுத்தது பிஸ்னஸ். இந்த ராசிக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த ராசி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நிறைய வேலையாட்கள் போட்டக்கூடாது. பெரிய ஸ்தாபனமாக போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா கடை சின்னதாக போடாமல் எடுத்தோடனே பெரிய லெவலில் ஆரம்பிச்சிருது. ஒரு 4 பேர் வேலை செய்கிற இடத்துல 10 பேர்த்த வேலைக்கு போட்டுறது. இவங்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா டெவலப் ஆகத்தான் வளர்ச்சி அடையணும். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கும் காலகட்டத்தில் படிப்படியாக ஃப்ரம் த ஸ்கேர்ச் டு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய அம்சம் வருது. அப்போ மிகப்பெரிய பொருளாதார விருத்தியாக தொழில் ரீதியாக அவ்வளோ பெரிய யோகம் கொடுக்குது. அப்போ ஒரு திடீர் அழைப்போ ஒரு தகவலோ வரும். அது பிரபஞ்ச கொடுத்ததாக இருக்கலாம், இறைவன் அருளாக கூட இருக்கலாம். திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, இது மாதிரி இருக்குன்னா சூப்பராக இருக்கும். இப்போ குழந்தை வரம் இந்த ராசிக்கு இருக்கா இல்லையானா பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கனால குழந்தையை பற்றி இந்த ராசிக்கு வருத்தங்க. குழந்தை ஆல்ரெடி இருக்கிறவங்களும் வருத்தப்பட்டு இருந்தாங்க, குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை இல்லையேன்னு. இப்போ புத்திர பாக்கியம் பிறகு போகுது. ஏன்னா 5ல் குரு போகும்போது குருபலன் வேற வருது. இந்த கேதுவோட இருக்கும்போது சொல்ல ட்ரீட்மெண்ட்டில் ஃபெயிலியர் ஆனவங்க கூட ட்ரீட்மெண்ட் வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. கன்சீவ் ஆகி மிஸ்கரேஜ் ஆச்சா உங்களுக்கு அடுத்து நல்லது நடக்க இறைவன் கொடுக்குறான். அந்த நாள் கிழமையை மட்டும் நல்லதாக பார்த்தா ஜொலிக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். சூப்பரான காலகட்டம் வந்தாச்சுங்க. ரொம்ப அருமை சார். என்னடா அது 7.5 சனி இருக்குது, இப்போ வக்ர சனி வேற ஸ்டார்ட் ஆக போகுது, படாத பாடு படுத்திட போகுது நம்மள அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்த மேஷராசி நேயர்களுக்கு ரொம்ப அருமையாக நல்ல நல்ல பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க. ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ சார் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லைப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜராக மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டேரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க.
இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.